சைராம் வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயிலை பற்றி பேச வந்திருக்கேன். மெயினாக வந்து இப்போ நம்ம போன மலேசியாவில் அந்த சகோதரிக்கு வந்து தலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை எல்லாமே ஃபுல்லாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். நிறைய வந்து அப்படியே ஃபுல்லாக வழுக்க வந்து ஜென்ஸுக்கு வழுக்கன்ற மாதிரி லேடிஸ் வழுக்கையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு நாள் தான், ஒன் டே தான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணாங்க. அது வந்து முடியெல்லாம் ஃபுல்லாக நிறையா இருந்தது, முடி நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம ஆயில் வந்து எஸ்விஆர் வந்து ஹெர்பல் ஆயில் தவிர்த்து எஸ்விஆர் ஹேர் டை வந்து டை ஆயில் யூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க முகம் பேஸ் ஃபுல்லாகவே அழகாக மாறி போச்சு, செம்ம அழகாக இருந்தாங்க. சைராம், நான் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாகவே சொல்கிறேன். அவங்க பேஸ் அப்படியே அழகாக மாறி போச்சு. ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே வந்து முடி நல்லா வளர்ந்து போச்சு. அதை நான் போட்டுக்கிட்டு தான் வரேன். அதை வந்து இன்னும் சரியான வீடியோவை நான் போடலை, நீங்கள் பாருங்கள், எடிட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் போடலை. அந்த அளவுக்கு ரிசல்ட்டு நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட்டு, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம மலேசியா போயிட்டு ஆயிலே கிடைக்கல, ஏன்னா நம்ம லக்கேஜ் நிறைய போட்டதுனால அவங்க ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல எனக்கு. அதனால் என்ன செஞ்சேன்னா ஆயில் வந்து வச்சு எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். லக்கேஜ் அதிகம் எடுத்துகிட்டு போகல, ஒரு 3 பாட்டில் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா புதுசு தானே, நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதனால் வந்து ஆயில் நிறைய எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு 3 பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. அப்புறம் மெயினாக வந்து சொல்லுவீங்க, என்ன மலேசியா போனாங்க டக்குன்னு வந்துட்டாங்க, ஹோட்டல் வைக்க போனாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம கம்பெனி வேலை, ஆயில் கம்பெனிக்காக வேலையாக வந்திருக்கேன். நான் அங்கேயும் வேலை போய்கிட்டு தான் இருக்குது. சீக்கிரமே போவேன், அது எப்போன்னு தெரியல, நான் போகும்போது சொல்கிறேன். நான் உண்மையிலே வந்து ஆயில் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் பேசியிருப்பா. அந்த பொண்ணு பேசுனது எல்லாமே பொய் கிடையாது, நிஜம்தான். ஏன்னா அந்த பொண்ணு ஒரே அப்படியே முடி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொட்டிக்கிட்டே இருந்தது, முடி செம்மையை கீழே கொட்டுச்சு. அப்புறம் நம்ம ஆயில் வந்து ஒன் டே தான் தடவின உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீப்பு போட்டு அந்த முடி கொட்டலை. அப்புறம் அவங்க ஸ்கூலில் கேட்டாங்களாம் பிள்ளைங்கள்லாம், முடி நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு சொன்னால், ஆண்டி வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மலேசியா வாழும் எனது சொந்தங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நம்ம ஆயில் வந்து எஸ்விஆர் வந்து அங்கே வரப்போகுது. எல்லாருமே வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. என் நம்பரும் இருக்குது. அப்புறமா நாங்கள் அங்கே அப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன். ஆனால் கிடைக்கும், மலேசியாவில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்க. அப்புறம் நம்ம மக்களுக்கு சொல்கிறேன், நான் ஊருக்கு போனேன்ட்டு எல்லாமே ஃபோன் நம்பர் பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து யாரும் ஃபோன் பண்ணலை. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கிறேன். இனிமேல் எங்கே போனாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் நான் அப்போ கொடுத்துட்டு போவேன். அதனால் நான் நம்பர் போட்டுறேன், நீங்கள் ரெகுலராக வாங்கிக்கலாம். அப்புறம் எப்பயுமே வந்து எஸ்விஆர் யூஸ் பண்ணுங்க. அது ஒன்று அந்த பொண்ணு சொன்னால், மெயினாக வந்து தலைவலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க ஊர் பாஷையில் அழகாக பேசியிருந்தா குழந்தை. உண்மைதான் செய்கிறோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம எஸ்விஆர், சூப்பர் ரிசல்ட்டு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் இருவருமே முடி கொட்டுதுன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு பெஸ்ட்டான ஆயில் நம்மளுடைய ஆயில். இது வழுக்க பாருங்கள், எங்கள் வீட்டில் கிடைச்ச ரிசல்ட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க சைராம், அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்மளுடைய ஆயில். ஏன்னா நிறைய பேருக்கு பார்க்குறேன் முடி வந்து வழுக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு டைம் நம்ம ஆயில் எஸ்விஆர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்றது முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சமையல் வீடியோ போடுறேன் பாருங்கள். சமைச்சிட்டு பயங்கர பசியாக இருக்குது, வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.